ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் தமிழ் மக்களின் பாரம்பரிய உணவான ஒடியல் புட்டு ரெசிபி தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் ஒடியல் மாவை அரித்தெடுத்து கொள்ளுவோம். நான் எடுத்தது 1 கப் மாவை அரித்தெடுக்கும் பொழுது மாவில் உள்ள தும்புகள் எல்லாம் அரிதட்டில் வந்துவிடும். இப்போ பாருங்கள், மாவில் உள்ள கட்டை தும்பெல்லாம் வந்து விட்டது. மாவை இப்போ அரித்து முடித்து விட்டேன். அடுத்து ஒடியல் மாவை ஒரு பவுலில் மாற்றி கொள்ளுவோம். இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கரைத்து எடுத்து கொள்ளுவோம். மாவை கரைத்து வைக்கும் பொழுது தண்ணீரும் மாவும் செப்பரேட்டாக வந்துவிடும். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்க வேண்டும். பின்பு இந்த மாவை 15 நிமிடம் ஊற வைக்க வேண்டும். அடுத்து ஊற வைத்த மாவில் உள்ள தண்ணீரை தெளித்து எடுத்து கொள்ளுவோம். இப்படி செய்யும் பொழுது மாவில் உள்ள கசப்புத்தன்மை நீங்கிவிடும். இதன் பின்னர் சுத்தமான துணியை எடுத்து கொள்ளுங்கள். அந்த துணியை சுடுநீரில் கழுவி பிழிந்து எடுக்கவும். இனி மாவை துணியில் போட்டு தண்ணி இல்லாமல் பிழிந்து எடுக்கவும். பாருங்கள், இப்படி தண்ணீர் இல்லாமல் இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த மாவை கைகளால் சின்னனாக்க வேண்டும். இனி 1/2 டீஸ்பூன் உப்பு, அத்தோடு பாதி தேங்காய் பூ சேர்த்து குழைத்தெடுத்து கொள்ளவும். தேங்காய் பூ மாவுடன் சேர்த்து குழைக்கும் போது பிட்டில் கசப்புத்தன்மை இருக்காது. இதன் பின்னர் விளிம்பு உள்ள கப் எடுத்து சின்னனாக்கி கொள்ளுவோம். அடுத்ததாக அடுப்பை பற்ற வைத்துக் கொள்ளுவோம். பிட்டு அவிக்கும் பாத்திரத்தில் பிட்டை அவித்தெடுப்போம். நிமிடத்தில் புட்டு அவிந்து விட்டது. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி விளிம்புள்ள கப்பால் சின்னனாக்கி கொள்ளவும். இந்த புட்டை சூடாக பரிமாறிக்கொள்ளுங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோக்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இத்தோடு இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளப் போகின்றேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.